வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எக்ஸாம் பக்கம் வந்துட்டுருக்கு. உங்களோட ப்ரிப்ரேஷன்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எய்ம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் அவங்களுக்கான எக்ஸாமாக அமையணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிசெட் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சிசெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ டெஃபினட்டாக அது உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடி, ஸோ எல்லாமே சேனல் அவைலபிளாக இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன்று ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிசெட் பற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சிசெட் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டேஸ்லேயோ இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நினச்சிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லை நம்ம வேறு எங்கேயாவது வேலை செய்கிற இடத்துல பார்க்கும்போது கூட உங்களுக்குலாம் என்ன ப்ரோ, நீங்களாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் சூப்பராக வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். பட்டு இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்னவோ அதே தான் எங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. அங்கே டெக்ஸ்ட் புக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷில் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான், ஒரே ஸ்கூல் தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்போம். இது என்னென்னா, இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மித்து மாதிரி. ஸோ இங்கிலீஷில் படித்தவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ் மீடியமில் படித்தவங்களுக்கு. பட் இது உண்மையும் கூட ஒரு சில இடத்துல. பட் நம்ம ஊரில் வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ப்ரைவேட் ஸ்கூலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல மேக்ஸ் வரும், ஆப்டிடியூட் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளாம் வந்து பயந்துட்டுருப்போம். இது ஜஸ்ட் வந்து ஃபியர் மட்டும்தான். இந்த ஃபியர் வந்து வேண்டாம், அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டூடெண்ட்டும் வந்து இருக்கிறாங்க சிசெட்டில். அண்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு இல்லை ஆர்ட்ஸ் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அதுலேருந்து போயிட்டு த்ரூ ப்ராக்டிஸ், அகெயின் ஐ எம் சேயிங் த்ரூ ப்ராக்டிஸ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் மூலமா வந்து பார்த்திங்கன்னா சிசெட் பேப்பரை கிராக் பண்ணவங்களும் வந்துருக்கிறாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியா வந்து இட்ஸ் நாட் ரெலவெண்ட் ஃபார் சிசெட் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த பேப்பர் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மித். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், அதை தான் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் வந்து கிடையாது. ஸோ த்ரூ ப்ராக்டிஸ், நல்ல அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட் கைஸ், அவ்வளோதான். பேப்பரில் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. இது ஒன்று. தென் செகண்டு, மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி இது ரெலவெண்ட்டாகவும் இருந்திருக்குது. ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெலவெண்ட்டாகவும் இருந்திருக்குது. ஒரு சில டைம் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குது. பட் இப்போது இந்த 25 26 இந்த ஒரு ரீசெண்டாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை. அது என்ன அப்படின்னா, நம்ம சிசெட் பேப்பரில் 3 பார்ட் வந்து இருக்குதா. ஸோ ஆப்டிடியூட் பார்ட் ஒன்று இருக்கும், ரீசனிங் பார்ட் ஒன்று இருக்கும், இன்னொன்று காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த 3 பார்ட் வந்து இருக்குது. இதில் ஒரு சிலர் 2 பார்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதை நம்பி மட்டுமே எக்ஸாமுக்கு வந்து போவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி போயிட்டு கிராக் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. பட் இன்றைக்கி தேதியில் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த மாதிரி நம்பி போகிறதுங்கிறது அட்வைசபிளான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. நான் 2 பார்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்து போதும், நான் போய்ட்டு வந்து கிராக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணாம் சிசெட் பேப்பரை பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னா, கொஷின் பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதுவும் சிசெட்னு வரும்போது வந்து அது அப்படி தான் இருக்குது. ஜிஎஸ்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் பிலீவ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து சொல்கிறேன். இப்போ சிசெட் பேப்பர்னு வரும்போது ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு நான் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், எனக்கு ஆப்டிடியூட் தேவையில்லை, நான் இது 2 மட்டுமே வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது ரீசனிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. காம்ப்ரிஹென்ஷனை போட்டு நான் ஆப்டிடியூட் நான் சுத்தமாகவே பார்த்துட்டு போயிருக்க மாட்டேன். அப்படி போகும்போது நல்லா நான் மாட்டிப்பேன். ஓகேங்களா? ஸோ நமக்கான எக்ஸாம்னு நம்ம நினச்சி போகும்போது இப்படி தான் ஆப்படிக்கிற மாதிரி வந்து ஏதாவது நடப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த தாட்டை வச்சுட்டு போவாங்க. இது பட் ப்ரீவியஸில் வந்து 2020 முன்னாடிலாம் இப்படி நடந்துச்சு. ஓகேங்களா? பட் இப்போ வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். அண்டு இது பிரச்சனையிலையும் போய் மாட்டி விட்டுரும். ஓகேங்களா?
நம்ம ஜிஎஸ்சில் ஏதாவது ஒன்று நடந்து நம்ம மார்க் வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு அக்செப்டன்ஸ் வந்துடும். சிசெட்டில் போச்சு அப்படின்னா தான் வந்து அக்செப்டன்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்டு அதுக்கான வழி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து விட்டுறக்கூடாது. அதனால் ஒரு 3 பார்ட் இருக்கா, 3 பார்ட்டையும் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து போங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரிப்ரேஷன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தா மட்டுமே போதும். தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ப்ளஸ் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் மட்டுமே இருக்குது அப்படின்னாலும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னாலுமே அங்கேயுமே வந்து பிரச்சனை தான். கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து உட்கார மாட்டேங்கிறோம், படிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னாலுமே பிரச்சனை தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டான ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 3 பார்ட்டையும் வந்து டச் பண்ணுங்கள். ஸோ பேசிக்ஸை நல்லா கவர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? 2 பார்ட்டை மட்டும் நம்பி போயிடாதீங்க. எங்கே எப்படி நடக்கும்னு தெரியாது. ஒரு சிலருக்கு கிளிக் ஆகும், ஒரு சிலருக்கு கிளிக் ஆகாமல் போச்சு அப்படின்னா பிரச்சனை தான். ஓகேங்களா? அண்ட் சிலபஸ் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க சிலபஸ் கம்ப்ளீஷன் வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட் டு வேரி ஆகும். எந்த இடத்துல எது வந்து ரெலவெண்ட்டான மீனிங் அப்படிங்கிறது நம்ம அதையும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் இந்த வேர்டுக்கான மீனிங் நம்மளுக்கு ப்ராப்பரான தெரியும். அஃப்கோர்ஸ் ஒரு சில இடத்துல சிலபஸ் நம்ம நினச்ச மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, நல்ல ரேங்க்கும் வந்து எடுக்கலாம். அஃப்கோர்ஸ் ஒரு சில டைமில் வந்து ப்ராப்பராக சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்கணும். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சாப்டர் வரும்போது, அந்த ஏரியா வரும்போது, அந்த பேப்பர் வரும்போது அங்கங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் சிலபஸ் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இப்போ ஜிஎஸ் எடுக்கணும், ஜிஎஸ்சில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியே ஆகணும். அதில் டெப்த்து மேலோட்டமாக படிக்கிறது அப்படிங்கிறது அது டிபெண்ட்ஸ் சப்ஜெக்டை பொறுத்து, அந்த பர்சன்ஸோட கிராஸ்பிங் பவரை பொறுத்து, அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் ஜோன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் சிசெட்டுக்கும் ஒரு 3 ஜோன் இருக்குது அப்படின்னா, ஸோ 3 ஜோனையும் வந்து கவர் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெடிவல் வந்து விட்டுட்டு போவோம், ஏன்ஷியன்ட் வந்து விட்டுட்டு போவோம். அந்த மாதிரிலாம் வந்து போகிறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பு தான். ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வந்து போகணும். அதே மாதிரி தான் சிசெட்லேயே நம்ம 2 பார்ட்லாம் விட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? சிலபஸ் கம்ப்ளீஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தேவையில்லை. அதை தான் வந்து நான் இந்த பாயிண்டில் வந்து சொல்லணும்னு நினச்சது. அண்டு 3rd இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ். ஸோ நான் அது 2 பார்ட்லேயுமே வந்து சொல்லியிருக்கேன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது. 3வதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸை ஒரு 3வது பாயிண்ட்டாகவே வச்சு சொல்கிறேன். ஸோ சிசெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்க்கும்போது இந்த ப்ராக்டிஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாவே வந்து போதும். பட் இன்றைக்கி டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாமினராக இருந்தோம், நம்ம கொஷின் செட்டராக இருந்தோம்னாலே நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் டஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லிக்க 1 மாதம் படித்தா போதும், சிசெட்டுக்கு மொத்தம் 1 மாதம் படித்தா போதும், இல்லை 1 வீக் முன்னாடி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் கரெக்டாக வந்துச்சு, நான் கிராக் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கலாம். பட் அது என்ன கதைன்னு வந்து பார்த்திங்கன்னா அது அவங்கள அனலைசஸ் பண்ணும்போது தான் வந்து தெரியும். பட் இன்றைக்கி லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து எடுத்து பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராக்டிஸ் வந்து வேணும். குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் அது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக அந்த கான்ஃபிடென்ட்டாக வந்து எக்ஸாமில் விட்டு வெளியே வர முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ரிலிம்ஸ் வந்து நம்மளுக்கு கேரண்டீடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர முடியும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் 1 month முன்னாடி, அந்த 5 days முன்னாடி, லாஸ்ட் ஒரு 5 years கொஷினை ஒவ்வொரு டைம் மட்டும் போட்டு பார்க்குறது, அந்த மாதிரி பிளான், அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போவே வந்து எராடிகேட் பண்ணிவிட்டு இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா சிசெட் பேப்பருக்கு வந்து கொடுங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா சரி, அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா சரி, அந்த கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. யூபிஎஸ்சி கிட்ட போய் சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளும் அதோட ஸ்டாண்டர்டை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கு ஒன்றுமே பெருசாக இல்லை. நம்ம வந்து இப்போ லைக் டிகிரி ஸ்டாண்டர்ட்லாம் போய்ட்டு எடுத்து வச்சு படிக்கணும் இல்லை. அந்த டைமில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைம் வந்து 5-6 டைம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய கொஷின்ஸ் பிவைக்யூ ரிப்பீட்டேட்டிவ் வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ தான் கைஸ். இதை நம்ம திரும்ப பண்ணோம் அப்படின்னாவே அவங்க கேட்குற அந்த கொஷின் பேப்பரோட டஃப்னஸ்க்கு நம்மளால் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப இதை தாண்டி வந்து நிறைய வந்து பேசலாம். பட் வீடியோட லென்த் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது கைஸ், போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ், இந்த 3 விஷயத்தை நல்லா வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. பயம் போயிடும். சிசெட் மேலே இருக்கக்கூடிய பயம் ரொம்ப வந்து அது பெரிய இம்பேக்ட் பண்ணும் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த பயம் போயிடும். ஸோ அந்த பயத்தை விட்டுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கும் வரும். நம்ம ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் மீடியம் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி,
ப்ராப்பரான அந்த கைடன்ட்டோடு எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பை டைம் அந்த டைம் டியூரேஷன் ஒரு சிலருக்கு ஒரு டைம் டியூரேஷன் வந்து போகும். ஸோ அந்த டைம் கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளாலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எக்ஸாமை கிராக் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்தோம்னா மட்டும் போதும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விட்டுறாதீங்க. இப்போ இருந்து எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சிலபஸோட அந்த 3 பார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஆப்டிடியூடாக பேசிக்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சு போட்டு பாருங்கள். ரீசனிங்ஸாக பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். காம்ப்ரிஹென்ஷனாக நிறைய கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட், அதாவது யூபிஎஸ்சி கொஷின் மட்டும்தான். ஸோ அதை எடுத்து வச்சு நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.